இன்றைக்கி வந்து ரொம்ப அன்யூஷுவலான ஒரு இன்டர்வியூ நம்ம பார்க்க போகிறோம். என்னோட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க. இவரை வந்து நம்ம அதிகமாக வந்து இன்டர்வியூஸில் பார்த்துருக்கவே மாட்டோம், விச் இஸ் வெரி அன்யூஷுவல். அதனால தான் இது அன்யூஷுவலான ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொன்னேன். இந்த லிஜெண்ட் கிட்ட நிறைய விஷயங்கள் எல்லாரும் பேசணும்னு ஆசைப்படுவாங்க. இது ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறத விட ஒரு உரையாடல், ஒரு லெஜெண்டை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக அந்த லெஜெண்ட் நம்ம தேங்க் பண்ணணும் இல்லையா? தேங்க்யூ சார், தேங்க்யூ மணிரத்னம் சார், தேங்க்யூ ஸோ மச் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஓகே கண்மணி, அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பற்றி இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கோ ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருக்குது. பட் ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட் அட் ஆல். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் you have been a very progressive director and who is taking films about that particular time point அப்படின்ற மாதிரி. மௌனராகத்துலேருந்து இருக்கட்டும், அலைபாயுதே, அண்ட் தென் நவ் ஓகே கண்மணி. ஸோ அப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன இருக்கோ அப்படி தான் நீங்கள் காட்டியிருக்கீங்க. ஓகே கண்மணியும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும்னு தோணுது. பட் நிறைய விமர்சனங்கள் வரும் பொழுது உங்களுக்கு எப்படி தோணுது? அவங்கள சுற்றி இருக்கிற விஷயங்களை பற்றி ரொம்ப பிளைண்டாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு விஷயம் தோணுதா? அது பரவாயில்ல. எதுக்கு பிளைண்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்க்கல, இன்னும் பார்த்ததுக்கப்புறம் தான் அது விமர்சனமாகும். இது வந்து ஒரு கெஸ் ஒர்க் வாட் தேர் ட்ரைங் டு டூ. பட் ஆனால் வந்து படம் பண்ணும்போது நம்ம கான்ஷியஸோட கிளியராக என்ன சொல்ல வரோம் அண்ட் உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைய இளைஞர்களை படம் பிடிச்சி காட்டுற படம் தான் முயற்சி பண்ணியிருக்கோம். அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட அவுட்லுக், அவங்க உறவை பற்றி அவங்களோட அபிப்பிராயம், தன்னை பற்றி தன்னோட அபிப்பிராயம், தன்னோட ஆம்பிஷனை பற்றி எது முக்கியம்னு அவங்க நினைக்கிறது, அதெல்லாம் வச்சு தான் அந்த படம் உருவாயிருக்கு. ஸோ இது வந்து அந்த 2 கேரக்டர் மூலமாக அந்த ஜென்ரேஷனை ஒரு பீக் வியூ ஃபார் த ஜென்ரேஷன். ரைட். ஸோ ஆக்சுவலி வந்து லவ் ஸ்டோரி அப்படின்னாலே எப்படி வேணாலும் எடுக்கலாம். லைக் நாங்கள் சுற்றி நிறைய லவ் ஸ்டோரிஸ் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் கொடுக்கும் பொழுது மணிரத்னம் சாரால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் செட் பண்ணுறீங்க. லைக் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொன்னால் கரெக்டாக சொல்வீங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் இது உதிக்கிற பாயிண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா? it should have come from one particular incident or something that has happened in your life. எப்படி இந்த விஷயம் உங்களுக்கு தோணுச்சு? இதை பற்றி இது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு இன்சிடென்ட்டு இதனாலங்கிறது இல்லை. இது வந்து நம்ம கண்ணுக்கு எத்தாப்பில் தெரிகிற மாற்றம். இந்த மாற்றத்தை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இல்லைன்னு நம்ம மறைக்கிறோம், கண்ணு மூடிக்கிறோம், இது நடக்கலைன்னு சொல்கிறோம். இப்போ கூட இது வந்து எதால் ஏற்றுக்க முடியாது, இது வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணி மறைக்க பார்க்குறோம். பட் அதை வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளால் அது பண்ண முடியாது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம வந்து இது ஏற்றுக்க வேண்டியிருக்கு. ரொம்ப ரொம்ப காலத்துக்கு காதல் கல்யாணம்ங்கிறது வந்து தப்பான வார்த்தையாக இருந்தது. இன்னும் வந்து அது வந்து சொல்லக்கூடாது, செய்யக்கூடாத ஒரு விஷயம் மாதிரி ரொம்ப ஒரு காலகட்டத்தில் இருந்தது. பட் இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு டேபு இல்லை. அது மாதிரி தான் சேஞ்ச் ஆக ஆக, அது மாடர்னைஸ் ஆக ஆக, பிள்ளைங்க வந்து நம்ம படிக்க வைக்கிறோம், எக்ஸ்போஸ் பண்ணுறோம், சொந்தமாக இன்னும் யோசிக்க சொல்லித்தரோம், அவங்களுக்கு வந்து உலகத்தை பற்றி எல்லாத்தை பற்றியும் ஒரு ஒப்பீனியன் டெவலப் பண்ணுறோம், அவங்க கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். இது நடக்கும்போது அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக ஆக தான் செய்வாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மனசு வருது, அவங்களுக்குன்னு ஒரு எண்ணம், அவங்களுக்குன்னு ஒரு ரைட் அண்ட் ராங் அவங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகுது. அதோட பிரதிபலிப்பு தான் எவ்ரி ஜென்ரேஷனும். ஸோ இந்த ஜென்ரேஷன் நடக்கிறத வந்து வி ஜஸ்ட் ட்ரைங் டு கேப்சர் இட், அவ்வளோதான். அது வந்து எவ்வளோ தூரம் ஒரு உண்மையாக கேப்சர் பண்ண முடியுமோ, அண்ட் எவ்வளவு தூரம் வந்து அதை வந்து அது இதுக்கும் நம்ம ட்ரெடிஷனுக்கும் இருக்கிற கான்ட்ராஸ்ட் தான் அந்த படம் சொல்ல பார்க்குறது. 2 லெவல்ஸ். ஒன்று வந்து இந்த கண்டெம்பரரி யூத்தோட மைண்ட் செட்டு, ஒரு ட்ரெடிஷ்னல் ஓல்டர் யங்கர் சீனியர் பீப்புளோட மைண்ட் செட். இது ரெண்டும் மீட் பண்ணும்போது என்ன வேல்யூஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுங்கிறது தான் படம். ஸோ இந்த கல்ச்சுரல் சேஞ்ச் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது இப்போ இருக்கிற உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள். இந்த படத்தில் இருக்கிற விஷயம்னு நான் கேட்கல. பட் இந்த எந்த மாதிரியான கல்ச்சுரல் சேஞ்ச், எந்த ஏஜ் குரூப்பில் நீங்கள் சொல்கிறீங்க? லைக் 20 to 25 ஒரு ஏன்னா வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய படிக்கிறாங்க. வி ஆர் எக்ஸ்போஸ் டு அ லாட் ஆஃப் திங்ஸ் விச் ஆக்சுவலி வில் கிவ் யூ அ லாட் ஆஃப் மெச்சூரிட்டி. அது வந்து அதனால இந்த கல்ச்சுரல் சேஞ்ச் வந்து நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லை, இது வந்து நல்லதா இல்லையா, இது நடக்கிறது எனிவே. இது வந்து உங்கள் கையில் இல்லை. ஒரு
மெஷினரி செட் ஆஃப் பண்ணிட்டீங்க. ரைட். இல்லை இந்த சேஞ்ச் இந்த எஜுகேஷன் நடக்குது, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் நடக்குது, அவங்களுக்குன்னு ஒரு திங்கிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது வந்து அந்த பியர் குரூப்போடு சேர்ந்து இருக்குது. அவங்க சுற்றி இருக்கவங்க, உலகத்தில் அவங்கள சுற்றி இருக்கவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெறும்னா வீட்டை சுற்றி இருக்கவங்க மட்டும் இல்லை, அவங்க கூட நெட்டில் இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க, எந்த ஊரில் இருந்து இருந்தாலும். ஸோ ஒரு ஹோல் வேர்ல்டு அவங்க கையில் இருக்குது. ஸோ அவங்க பார்வையும் வந்து வைடராக போயிட்டுருக்கு. ஸோ அது பார்த்து நம்ம பயப்படணுமா கூடாதா, அது வந்து நல்லதா கெட்டதா, இதுதான் இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி. இது வந்து ஐ திங்க் இந்த கேள்வி வந்து ஆக்சுவலாக நம்மளே பார்த்துக்கிறது. நமக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா நம்ம இதை தாண்டி வளரும்போது நிறைய ட்ரெடிஷனை பாஸ் பண்ணியிருக்கோம், கல்ச்சரை பாஸ் பண்ணியிருக்கோம். அவனுக்கு வந்து இங்கிலீஷும் தமிழ் மட்டும் சொல்லி தந்து வளர்க்கல, அதை தாண்டி வந்து நிறைய விஷயம் சொல்லி தந்திருக்கோம். ஸோ அவங்க இந்த எக்ஸ்டீரியருக்கு பின்னாடி உள்ள அவன் வந்து உங்களோட பிரதிபலிப்பாக இருப்பான்னு தான் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா தென் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அவன் ஏன்னா ஹீஸ் க்ரோன், ஹீஸ் மெச்சோர்ட். பட் என்ன தான் மாடர்னாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே உங்களோட ஒரு சாயல் அவன்கிட்ட இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை உங்களோடது மட்டும் இல்லை, உங்கள் என்டையர் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர் ரீஜன். இந்த மாடர்னஸ் இந்த சர்ஃபேஸ்க்கு பின்னாடி உண்மையான அந்த பையன் யார், அவன் வந்து எவ்வளோ தூரம் ஒரு ரூட்டடாக இருக்கான், எவ்வளோ தூரம் வந்து அந்த பொண்ணு ஏர்த்தியாக இருக்கா, எவ்வளோ தூரம் நம்ம கல்ச்சரை கையில் வச்சிட்ருக்காங்கிறது தான் பார்க்கணும். நம்ம சர்ஃபேஸை மட்டும் அட்டாக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டோன்னா தான் ப்ராப்ளம். நம்ம உள்ள த ஸ்ட்ராங்கர் த வேல்யூஸ் தட் வி பாஸ் ஆன், சர்ஃபேஸ் எப்படி போனாலும் வேல்யூஸ் வில் ரிமைன் இன்டாக்ட். அதுதான் வந்து மை ஒப்பீனியன். ஒரு ஆர்ட் ஃபார்ம் லவ்வராக வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் அந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூவாக இருக்கட்டும், ஒரு இந்த படத்துலேயே வந்து இந்த எமோஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயங்கள் which people would not want to know. They just want to go blind about it. They don't want to know about it. But as an art form lover-ஆ நீங்கள் வந்து அது இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களோட சாய்ஸாக இருக்குமா, இல்லைனா ஒரு வெரி ரெஸ்பான்சிபிள் ஒரு ரோல் மாடலாக சொசைட்டிக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? நான் வந்து எப்போதுமே நான் சொசைட்டிக்கு ப்ரீச் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. ஐ திங்க் நான் எனக்கு இவ்வளோ தெரியும், நான் சொல்கிறேன் இது ரைட் இது ராங்குன்னு நினச்சது கிடையாது. நான் வந்து சென்சிட்டிவ் இஷ்யூவை எனக்கு தோன்ற எமோஷன், எனக்கு படுற எமோஷன் ஷேர் பண்ணிக்க தான் ஆசைப்பட்றேன். இதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் இட் இஸ் அ ஷேரிங். இட் இஸ் நாட் அ லெக்சர். ரைட். மை ஃபிலிம்ஸ் ஆர் நாட் அ லெக்சர். மை ஃபிலிம்ஸ் ஆர் நாட் வித் மெசேஜ். It is with a cry, it is with love, it is with affection, or it is with pain. So in the emotions now I try to get across whatever is inside my mind, whatever I feel when I see something, அது தான் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இதில் வந்து ஜட்ஜ்மெண்டெல்லாம் முடிஞ்ச வரை ஜட்ஜ்மெண்டெல்லாம் வெளியே நின்று நம்ம வந்து இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறோங்கிற மாதிரி இல்லாமல் அந்த கேரக்டருக்குள்ளே போய் அந்த கேரக்டர் வழியாக வெளியே வந்தால் பார்க்குற ஆடியன்ஸ் each one can take their own interpretation. That is the approach that I prefer. ஸோ நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் an art form lover அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நான் எடுத்துக்கிறேன். பட் இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து உங்களுக்கு வந்திருக்கோம், இல்லை வந்து முன்னாடிலேருந்தே நீங்கள் அப்படி தான், நான் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே வந்து இதுதான், திஸ் இஸ் மை க்ரைட்டீரியா, திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு கேட்டர் டு த பீப்புள் அப்படிங்கிற மாதிரியா, இல்லைனா ஏதான ஒரு பாயிண்டில் மக்களுக்காக நீங்கள் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதான ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயமாக பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் இட், நம்மக்கிட்ட ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஐ எம் a ரோல் மாடல் டு லாட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதான காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக இல்லை. முதல் படத்துலேருந்து இது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் தட் இட் இஸ் நான் வந்து என்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நான் ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிற நினைப்பேன் எனக்கு கிடையாது. அப்படி நான் நினைக்கல. அந்த நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது உங்கள் கூட இப்போ பேசுகிற மாதிரி தான் வந்து தேட்டர்லேயும் ஐ திங்க் ஐம் ஷேரிங் வித் லாட் ஆஃப் பீப்புள். நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க, பட் ஆனால் யூ செட் யூர் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் மூவி யூ ஹவ் பீன் வாட் யூ வாண்டட் டு டூ அப்படிங்கிற மாதிரி. பட் தெர் ஆர் ஃபியூ ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்ஸஸஸ். மோஸ்ட் ஆஃப் யூ மூவி ஆர் சக்ஸஸ். அட்லீஸ்ட் ஒரு மூவி லவருக்கு வந்து உங்கள் படம் பார்க்கும்பொழுது எல்லாத்துலேயுமே ஒரு டீச்சிங், ஒரு லெசன் இருக்கும் கண்டிப்பாக. ஏதாவது ஃபிலிம் மேக்கிங்லையான தெர் பி அ டெக்னிக். பட் லாஸ்ட் டூ மூவிஸ்ன்னு பார்த்தா ராவன் அண்ட் கடல், we found it as an outburst of your own self. You wanted to experiment a lot and you put it in there அப்படிங்கிற மாதிரி. It was definitely not what we saw Mani Ratnam late in 83s and 90s and all. So what really happened? 80s and 90s பண்ணதே திருப்பி பண்ணணும்னு கோர்ஸ் இல்லை. பட் எவ்ரி டைம் we see something
ஓ திஸ் இஸ் மணிரத்னம் டச் அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் இன் ராவன் அண்ட் கடல் வாஸ் வி டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. அதுதான் வந்து வி டிடன்ட் நோ வாட் டு டூ. ஸோ சில சமயம் என்ன வந்து சிலதெல்லாம் அசம்ஷனில் எடுத்துக்கிறோம். ரைட். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கதை சொல்லியிருக்கோம் இதுன்னு. சம்டைம்ஸ் யூ ஃபீல் தட் யூ கேன் ஜம்ப் ரைட் இன் டு த மிடில் ஆஃப் அ ஸ்டோரி. ஒரு பாதியிலேருந்து எடுத்து முதல்லேருந்து இது ஒரு ஊர்லேருந்து ஆரம்பிக்காமல் ஒரு கிட்னாப் நடந்தது அதுலேருந்து ஆரம்பிக்க பார்த்த படம் அது. ஓகே. வந்து ஏன்னா வந்து எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்கோம். ரோஜாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்லேருந்து கிளியராக ஒரு கதை சொல்லி வந்து இது வர போகுது. ஸோ ஒரு அட்டெம்ப்ட் வி தாட் தட் வி ஹட் கான் டன் இனஃப், ஸோ வி குட் டேக் தட் போல்ட் ஸ்டெப் ஆஃப் ஜம்பிங் ரைட் இன் டு த மிடில். ஓகே. அது வந்து நிறைய சீன்ஸில் பண்ணுவோம். ஒரு சீன் முதல்ல எல்லா சீனும் முதல்லேருந்து ஆரம்பிக்க தேவையில்லை, பாதி சீனில் கட் பண்ணுவாங்க. இட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் வே. பட் ஸ்க்ரீன் பிளேல அதே தான் ட்ரை பண்ணுவோம். பாதியில் ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் வித் த ஹைலைட் ஆஃப் த ஃபிலிம், த ட்ராமா ஆஃப் த ஃபிலிம், அண்ட் தென் வேணுங்கிறது போது போடலாம், புரிஞ்சுப்பாங்க வந்து மற்றதெல்லாம் கிளியராக வந்துடுங்கிற ஒரு அசம்ஷனில். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு எப்பிக்கோட பேக் ட்ராப் இருக்குது, அதனால வந்து புரியுறது வந்து கஷ்டம் இருக்காதுன்னு ஒரு நினைப்பில் வந்து பண்ணோம். மேபி தட் இஸ் அ மிஸ்டேக். Maybe it was not understood. Maybe I should have been a little more clearer. எடுத்த ஸ்டெப்பு தப்புன்னு சொல்ல, பட் ஆனால் ரொம்ப டிராஸ்டிக்காக போயிடுச்சு அந்த ஸ்டெப்பு. அதனால என்னோட கேரக்டர் புரியாமல் போயிடுச்சு. கதை புரியாமல் போச்சுன்னு இல்லை, கேரக்டர் புரியாமல் போயிடுச்சு. அதனால அந்த சிம்பத்தி, அந்த நான் நினச்ச அந்த பில்டப், அந்த இதெல்லாம் காணாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அ லேர்னிங் லெசன், அவ்வளோதான். இந்த பண்ண அந்த அட்டெம்ப்ட் தப்புன்னு நான் நினைக்கல, இன்னொரு தடவை பண்ணால் இன்னும் கரெக்டாக பண்ணணும்னு தோணுது. ஒன் மோர் திங், உங்களோட படங்களில் வந்து த எக்ஸ்பெரிமெண்டேஷன் வித் த கேஸ்டிங் இஸ் ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ மீன் லாஸ்ட் படத்தில் ஈவன் கடல் வி நெவர் எக்ஸ்பெக்டட் சச் அ ரியலி வெரி டிஃப்ரெண்ட் கேஸ்டிங். ஆர் யூ மோர் கம்ஃபர்டபுள் டேக்கிங் இன் நியூ ஃபேஸஸ் லைக் யூனோ டூ, ஏன்னா அவங்களை எப்படி வேணால் மோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவா, ஆர் பீப்புள் ஷுட் நாட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் இன் அவங்கள பார்த்தோன்னே இதுதான் இவங்க இவ்வளோ தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவா? ரெண்டும் இல்லை. ஐ திங்க் ஒரு புதுசாக ஒரு ஆள் எடுத்து கம்ப்ளீட்டாக மோல்ட் பண்ணுறங்கிறது வந்து இட்ஸ் அன் ஓவர் யூஸ் ஸ்டேட்மெண்ட். ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ரியலி, ஆனஸ்ட்லி ஐ டோன்ட் திங்க் இட் தேர் நாட் களிமண் இல்லை, அது வந்து மோல்ட் பண்ணலாம் முடியாது, சும்மா ஒரு பேச்சு அது. அது நான் எனக்கு நம்பிக்கையே இல்லை அதில். மோல்டெல்லாம் பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இதை கொண்டு வர முடியும், ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும், ஒரு ரியலிசம் கொண்டு வர முடியும், ஒரு இனிபிஷன் எடுக்க முடியும், ஒரு பேசிக்காக ஆக்டிங் ட்ரைனிங்குள்ளே போய் வெளில வந்த ஒரு இம்பேக்ட் கொண்டு வர முடியும். ஒரு முடிஞ்ச வரைக்கும் அதை ரியலாக கொண்டு வர ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து எது கரெக்டோ கதைக்கு அதுதான் போகிறோம். எஸ்டாப்ளிஷ் பர்சன் கரெக்ட்னா ஹெசிடேட்டே பண்ண மாட்டோம், எஸ்டாப்ளிஷ் பர்சன் தான் போவோம். இந்த இடத்துக்கு வந்து நியூ ஃபேஸ் கரெக்டாக நியூ ஃபேஸ் ட்ரை பண்ணுவோம். நியூ ஃபேஸே கிடைக்கலன்னா தென் வி மைட் கோ டு 1 or 2 known faces. பட் எது படத்துக்கு கரெக்டோ முடிஞ்ச வரைக்கும் அதுதான் எம்பசிஸ். We can go to the lighter part of it. நீங்கள் ஓகே கண்மணியில் of course you have written a lot of 2 song எழுதியிருக்கீங்க. You've already been a lyric writer way back Nalaipaide also. ஸோ உங்களோட அந்த பார்ட் ஆஃப் இட் நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் நிறைய எழுதியிருப்பீங்களா? யூ ரைட் அ லாட் ஆஃப் கவிதை and all. ஸோ அது சத்தியமாக இல்லை, நினைக்கவே இல்லை. ஓகே, ஸோ tell us about that experience. ஸோ நெசசிட்டி தான், வேறு ஒன்றுமே இல்லை. வந்து ஈவினிங்கு ரெக்கார்டிங் அன்னைக்கு வந்து லிரிக் இல்லை, சார் ஊரில் எல்லாம் வைரமுத்து சார். ஸோ அதுக்குள்ளே வந்து வி வாண்டட் டு டூ திஸ். ஸோ அது ஒரு ஜாம் செஷன் மாதிரி நானும் உட்காந்துட்டு இருந்தோம். வி ஜஸ்ட் threw words at each other and formed it. It is not serious. I was இருந்தார்னா I think that the song இன்னும் வேற லெவலுக்கு போயிருக்கும், வைரமுத்து சார் இருந்தார்னா. இது வந்து டு பி என்ன அலைப்பாய்தையிலையும் வந்து அந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட், இந்த படத்துலையும் வந்து அந்த 2 பாட்டு செம ஹிட். ஸோ இட் இஸ் லைக் இன்ஸ்டன்ட் ஹிட் ஆகிற பாட்டு தான் நீங்கள் எழுதுறீங்களா இல்லை உங்கள் பாட்டு? I wish it was that simple. To make an instant, it is not that simple. Rahman has to do or Raja sir has to do. I mean, there should be magic in the tune for it to become instant. Ideally, நான் வந்து lyric should be very good. I think ஏன்னா ஒரு படத்தில் வந்து ஃபுல்லாக படம் முழுக்க ப்ரோஸ், ஸ்போக்கன் லைன்ஸ், கேஷுவலி ஸ்போக்கன் லைன்ஸ். இட் இஸ் ஒரு ப்ராப்பர் ரிட்டன் லாங்குவேஜ் கூட இல்லை, இட்ஸ் அ கேஷுவல் லாங்குவேஜ். ஸோ சாங்ஸ்ன்னு வரும்போது அதில் ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் கொண்டு வர முடியும், ஒரு டெப்த்து கொண்டு வர முடியும், ஒரு கவிதை தன்மை கொண்டு வர முடியும். அண்ட் இட் கோ டு ஒரு வேறு லேயர், மனசோட வேறு லேயருக்கு போக முடியும். கதை ட்ராமா முழுக்க ஒரு லேயர் சொல்லுதுன்னா
இந்த பாடலும் கவிதையும் வேறு லேயர், அது கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் லேயர் அட்டாக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ ஆல்வேஸ் திங்க் தட் சாங்ஸ் ஷுட் ஹேவ் வெரி குட் லிரிக்ஸ் ஃபார் த சுச்சுவேஷன் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி இது சுச்சுவேஷனுக்கு இருந்தோன்னா அதுக்கு மட்டும்தான் பொருந்தும். பட் இட் கேன் பி சம்திங் விச் இஸ் மோர் டு டூ வித் லைஃப். ஸோ அது வந்து வென் யூ ஹேவ் சம்படி வைரமுத்து மாதிரி ஒரு பெரிய கவிஞர் இருக்கும்போது அது கொஞ்சம் ஈஸி, அமேசிங் டெப்த் கொண்டு வர முடியும் அதனால. ஸோ அதனால வி பீன் வெரி லக்கி. ஸோ இது வந்து இங்கிலீஷில் அபரேஷன் சொல்லுவாங்க, அதுதான். லைக் அது யூத்ஃபுல்லான சாங்ஸ் தான் நீங்கள் வேறு எழுதுறீங்க. ஸோ வி ஆர் ரியலி வெரி க்யூரியஸ். நீங்கள் இவ்வளோ யூத்ஃபுல்லாக இவ்வளோ ட்ரெண்டியாக லைக் ஹவு டு ஈவன் அப்டேட் யுவர் செல்ஸ் அப்படிங்கிறது நினச்சாலே வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது. யூ மேக் ஆல் கைண்ட் ஆஃப் மூவிஸ். யூ ஹவ் பீன் மேக்கிங் ஃபார் பாஸ்ட் 3 decades. யூ ஹவ் பீன் மேக்கிங் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவிஸ், பட் யூ ஆல்வேஸ் கீப் யூ அப்டேட்டட். ஹவு இஸ் இட்? Because I'm young. That is like ever known, evergreen விஷயம் அது. பட் you should do something இந்த மாதிரி. You make it as in process இல்லை அது உங்களுக்கு யூஷுவலாக வருதா? இட்ஸ் காட் இல்லை, you have to be in touch, that's all. I think நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் அவங்க பேசுகிற வார்த்தை, அவங்க பேசுகிற பழக்கம் அது மட்டும் இல்லை, அது ரொம்ப ஈஸி. ஐ திங்க் தாட் வைஸ் யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அவங்க வந்து இந்த மாதிரி இருக்க விரும்புகிறாங்கங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தென் இட்ஸ் வெரி ஈஸி டு கெட் இன் டு த மைண்ட் செட். அண்ட் அந்த மைண்ட் செட்டை வந்து நான் ரெசிஸ்ட் பண்ணேன், என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு ரெசிஸ்ட் பண்ணேன்னா தென் ஐ டோன்ட் கெட் தேர். அது வந்து அவங்களோட மைண்டை அவங்க ஷூஸில் போய் பார்த்து அது அப்படி தான் இருக்கும், கரெக்டு தானேன்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க, தென் யூ ஆர் இன் அலாங் இன் சிங்க் வித் தெம். ஸோ அந்த ஓப்பன்னஸ் வேணும் டு பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், டு திங்க் தட் யா நான் இப்போ அங்கே இருந்தேன்னா நான் அப்படி தான் யோசிப்பேன்னு உங்களுக்கு அந்த ஓப்பன்னஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, விதவுட் பீயிங் ஜட்ஜ்மெண்டல், விதவுட் திங்கிங் இது ரைட் இது தப்புன்னு ஃபுல்லாக ஆல் த டைம் ஜட்ஜ்மெண்டலாக இல்லாமல் இஃப் யூ ஆர் தேர் தென் யூ கெட் அப்டேட்டட். அதுக்கப்புறம் வந்து த சர்ஃபேஸ் தான், அதுக்கப்புறம் வர வேண்டிய வார்த்தை, அதுக்கப்புறம் வர வேண்டிய லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ், தட் இஸ் ஈஸியர். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ மைண்ட் தட் யூ ஷுட் கீப் இன் டச் வித் தேர் ஓப்பன்னஸ். So that is why all your movies are very youthful அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. So thank you sir. So next about Rahman sir, and it's been a wonderful journey I guess, like superb-ஆன ஒரு journey இளையராஜாக்கு அப்புறம் and இப்போ A.R. Rahman sir. So என்ன சொல்கிறது, there should be something which is like இவருக்காக தான் more than the comfort zone-யும் தாண்டி this is the reason I go for A.R. Rahman அப்படிங்கிற மாதிரி தான் ரீசன் தானே இருக்கா இல்லைனா? Yeah, I think every time he exceeds what I want out of him, so there is no reason that I have to think differently. ஏன்னா நான் வந்து இந்த படம் இது நினைக்கும் போது அதை தாண்டி தான் அவர் எய்மே பண்ணுறார். ஸோ இட்ஸ் அ பிக் அட்வான்டேஜ். இது ரஹ்மானுக்கு மட்டும் ட்ரூ இல்லை, இட் இஸ் ஆல்சோ ட்ரூ த வே மை கேமராமேன் திங்ஸ், த வே மை எடிட்டர் திங்ஸ், எல்லாம் வந்து நம்ம ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் நினச்சிட்ருக்கோம், அதை தாண்டி தான் அவங்க எய்மே பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து படத்தை வந்து நான் கொண்டு போகிறத விட மேலே கொண்டு போக தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். ஸோ ஐ ஹாவ் ஒரு ஹியூஜ் ஸ்ட்ரென்த் பிஹைண்ட் மீ இன் ஆல் தீஸ் பீப்புள். ஸோ ஆஸ் அன் டேரக்டர் நான் அன்றைக்கி கூட துல்கர் சல்மான் சார்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஹி சேஸ் லைக் you come to them and you ask them opinion about what do you think, what can we do about it. So what do you think as a director, என்ன சொல்கிறது, அஃப்கோர்ஸ் யூ ஷுட் பி ஓப்பன் டு அ லாட் ஆஃப் தாட்ஸ், எஸ், பட் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் மாற்றுறது ஹவு குட் இட் இஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபிலிம்? If you're confident of yourself, if you don't have doubts, right, if you don't have to prove to everybody that this is it. I think now என்னோட opinion on performance is different slightly. I don't know whether it's different from everybody, but this is the way I look at it. நான் சொன்ன exact இதை பண்ணோன்னு வச்சுக்கோங்க, then everybody will be exactly like me. What I want an actor to do is to invest a bit of him in the character. That he has to own it. He has to think like the character. He has to become that. So அவனை வந்து அதுக்குள்ளே இழுத்துட்டு வரணும்னா, this is my job. I'm paid to do that. I don't want somebody, நீ எதுவும் பண்ணாத, நான் சொல்கிறது இங்கே வந்து நெல்லு, இங்கே இப்படி இந்த திரும்ப இங்கே எது பண்ணுன்னா, I don't believe in that kind of filmmaking. That is not direction for me. That is dictatorship. I mean, that is just cold thing. ஒரு எனக்கு வேணுங்கிறது வந்து ஒரு ஆக்டரோட மைண்ட், அவரோட இன்புட் அஸ்
as a person into the character. It should be what I have written and what he is bringing in. இது ரெண்டும் சேர்ந்து அது உண்மையாக்கணும். இது இல்லாமல் சில சமயம் நான் சொன்னது தான் பண்ணுவார் கடைசியில், பட் ஆனால் அவர் மூலமாக பண்ண வச்சோன்னு வச்சுக்கோங்க, அது it will become even more convincing instead of just doing it and looking at me and saying கரெக்டாக பண்ணேனா இல்லையாங்கிறது இல்லாமல் அவர் புரிஞ்சிட்டு அவரே பண்ணார்னா then it will be more confident. So it is just a process. Every actor கிட்ட you deal differently. So with some people you just have to take that extra effort of keep pulling them into the character, and with a child you do it differently. With somebody who is gone into method acting you do differently. So ஒரு director வந்து வேற actors கிட்ட வேற மாதிரி பண்ணி வேலையை வாங்கணும். ஸோ யூஆர் பேக் வித் பிசி ஸ்ரீராம். தட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து ஒரு மேஜிக் ஃப்ரேம்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஹவு கிட் இட், பிகாஸ் உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தாலுமே அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி தான் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி பார்த்தோன்னா. ஸோ ஹவு குட் இட் இஸ் டு பி பேக் வித் ஹிம்? ஐ திங்க் இட்ஸ் கிரேட். ஐ திங்க் இட்ஸ் குட் ஃபன். ஐ திங்க் ஐ என்ஜாய் ஒர்க்கிங் வித் ஹிம் அண்ட் வி என்ஜாய் getting at each other. So பிசி வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ரெண்டு பேரும் இண்டஸ்ட்ரியில் வந்து சேர்ந்து வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வி ஷேர் அ லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் என்னோட எல்லா ஸ்கிரிப்டும் அவருக்கு தெரியும். நான் அவர் பண்ணாத படம் கூட அவருக்கு அந்த கதை தெரியும், நான் என்ன பண்ணிருப்பேன். அவருக்கு வந்து எனக்கு வந்து பிசி ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஒரு கைண்ட் ஆஃப் பவுன்ஸ் போர்ட். அவர்கிட்ட வந்து நிறைய ஒப்பீனியன் கேட்பேன், நிறையா சொல்லுவேன், இது இப்படி பண்ணால் பெட்டரா அப்படி பண்ணால் பெட்டரான்னு கேட்பேன். So he is like very close to all my films, and working with him is a pleasure, is a joy, and we enjoy each other, and when the work becomes more fun. How do you miss Sujata sir in your it was a pleasure to have him. It was equally fun, it was a pleasure, and we miss him. Right. Good friend miss பண்ற மாதிரி we are missing him, the joy that he brings to it, and the enthusiasm he shows. இதை கரெக்டாக எடுத்துறேன்னா ஒன்றும் மாற்றாத அப்படி. ஸோ அதெல்லாம் இன்னும் ஆனால் காதில் கேட்டுட்ருக்கு அவர் பேசுகிறதெல்லாம். No, உங்களோட ஒர்க்ஸில் வந்து his influence in your movies made a lot of impact அப்படின்ற மாதிரி people say. And but then they should see the films that he has not done and the films that he has done with me. So his impact, his influence is there, but it will still remain a director's film. It is my film, and he is one of the most open persons, absolutely writer with no ego. If you use it, he's fine. If you don't use it, he's fine. He'll still look at the film as a film and say, "Parvala, bommala nalla theriyudhu." அப்படிம்பாரு. So it was fun because it was very easy working. You don't have to explain. இதை எடுத்துக்கிறேன் சார், இதெல்லாம் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா it will not bother him at all. Okay. So you can do with him whatever you want to take from his work. You can take, and the rest you can go on. So it was like a very equal kind of a footing. So I can ask him anything, even films that he is not written. I've asked him to write a short story. இதுதான் பேஸ், எனக்கு இந்த கதையை ஷார்ட் ஸ்டோரியாக எழுதி கொடுங்க, அது முதல் பாட்டு வந்து ஷார்ட் ஸ்டோரி மாதிரி வேணும், அலைப்பாய்தையோட இது அப்படிலாம் பண்ணேன். ஸோ அது வந்து அவர் ஷார்ட் ஸ்டோரியை எழுதி கொடுத்தாரு. பட் தட் பிகேம் த ஃபல்க்ரம் ஃபார் த திங். ஸோ அதை ஃபார்மாக கொண்டு வரது அவரால் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஹீஸ் பீன் a friend, a colleague, a well-wisher, everything. உங்களை பொறுத்த வரைக்கும் a filmmaker, should he be qualified or not? What do you think? His film should be qualified. Right. A filmmaker doesn't have to do, what is qualification? I just want to know, from your point, what is qualification? There's no qualification. I think your film should be a wholesome film. Right. Film should be not look like an amateurish film. It should look professional. It should look full. அது மட்டும் தான் முக்கியம். வாட் யூ டூ, ஹவு யூ டூ, அண்ட் நீங்கள் யார் என்ன, அதெல்லாம் இம்மெட்டீரியல். நான் வந்து பணம் கொடுத்து படம் பார்க்குறேன், எனக்கு வந்து படம் தான் முக்கியம், நீ யாருங்கிறது முக்கியம் இல்லை. ஸோ நீ என்ன படிச்சிருக்க என்ன படிக்கல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஃபிலிம் அது கற்றுட்ருக்கணும். ஆஃப்கோர்ஸ் யூ ஷுட் நாட் பி அப்படி இல்லையே. பாத்ராஜா சார் எங்கேருந்து வந்திருக்காரு, என்ன படம்லாம் பண்ணியிருக்காரு. இது ஃபிலிம்க்கு வந்து இது ப்ரைசிங் ஈச் அதர்னு நினைக்கிறேன். பாரதிராஜா சார் சொன்னால் உங்களை தான் மெயின் அப்படிங்கிற மாதிரி உங்களை ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாரதிராஜா. இல்லை நான் அதை வந்து ஒரு எஜுகேஷன் எல்லாம் எக்ஸ்போஷர்லாம் இருக்குல்ல. அவர் வந்து எங்கேருந்தோ வந்து அவர் சொல்லார், இங்கே வந்து மெட்ராஸில் வந்து மேக்ஸ்மில்லர் பவனில் உட்காந்து ஜெர்மன் படம் சப்டைட்டில் இல்லாமல் ஜெர்மன் படம் உட்காந்து பார்ப்பாராம்.
சப்டைட்டில் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனால் அவருக்குள்ளே ஒரு கதை பண்ணிடுவார். இவர் வந்து எல்லாம் அந்த ஜெர்மன் ஆர்ட் ஃபிலிம்லாம் உட்காந்து இங்கே உட்காந்து பார்த்து சினிமா மேலே எவ்வளோ ஒரு மோகம் இருந்தால் வந்து அவர் அது பார்த்து அதுலேருந்து எவ்வளவு இம்பைப் பண்ணி எப்படி வளர்ந்துருக்காரு பாருங்க. ஸோ ஏன் நான் கேட்குறேன்னா, இப்போ ரீசெண்டாக மேம் சுஹாசினி மேம் சொன்னாங்களே ஒரு கமெண்ட், இந்த மாதிரி குவாலிஃபைடு பீப்புள் ஷுட் ரைட் கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அபவுட் த மூவிஸ் அப்படிங்கிறது. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு see a movie, everybody wants to enjoy a movie, they will have their own, அவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். ஸோ அது வந்து குவாலிஃபைட் பீப்புள் தான் எழுதணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி? சில சமயம் it comes out differently than what was meant. I think that's all it just okay. I think அப்படி இல்லை. I think film வந்து ஒரு public art. Right. It is a art for the public. So anybody who views a film will have an opinion on the film. And they can express it, they will express it. நீங்கள் பண்ணலாம் யார் என்ன சொன்னாலும் they will and they have the right to express. இன்னைக்கு வந்து எல்லா பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகுது, எல்லா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து we filmmakers have to learn to handle it. Okay. இது வந்து நான் வந்து இப்போ சினிமாவில் எல்லாமே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் படம் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அதை பற்றி எனக்கு ஒரு ஒப்பீனியன் வரதான் வரும். ஃபிலிமில் 500 பேர் தேட்டர் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தாங்கன்னா 500 பேருக்கு 500 டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும். இது பப்ளிக் ஆர்ட், இதில் ஒப்பீனியன் இல்லாமல் வந்தால் தான் ப்ராப்ளம். ஒப்பீனியன் இருக்க தான் இருக்கும், அந்த சொல்ல தான். முன்னெல்லாம் வந்து இது வந்து முடிஞ்சோடனே பஸ்ஸில் போகும்போது பேசிட்டு போவோம், இப்போ வந்து நம்ம நெட்டில் பேசுகிறோம். ஸோ அது வந்து இட் இஸ் ஃபைன். இட் இஸ் ஜஸ்ட் தட் they should also be aware that it has an implication. At எவ்வளோ வந்து கிரிட்டிக்கலாக சொல்கிறாங்களோ, அந்த பாசிட்டிவ்னஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு மேக் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ், டு ஹெல்ப்ஸ். ஏன்னா அது இருந்தால் தான் வந்து படம் வந்து ஜென்ரேட் ஆகுது, இது மல்டிப்ளையர் எஃபெக்ட் ஆகுது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னா பாசிட்டிவ்னஸ் வந்து இதுக்கு சர்வைவ் ஆனால் தான் இதுக்கு அடுத்து வரவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும், அதுக்கு அடுத்த ஸ்டெப் போக முடியும். அவ்வளோதான். வி ஜஸ்ட் ஹோப்பிங் தட் த கல்ச்சர் ஃபார் பெட்டர் சினிமா வில், அதுவும் எஜுகேட்டட் பீப்புள், நெட் சாவி பீப்புள் ஷுட் என்கரேஜ் பெட்டர் சினிமா. அவ்வளோதான். நீங்கள் வந்து யூ ஹவ் பீன் அ பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து யூ ஹவ் மேட் சொல்கிறது ப்ரோக்ரெசிவ் மூவிஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ நியூ ஏஜ் மூவிஸ் தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரைட் நவ் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ட்ரெண்ட் மாறிட்டுருக்கு, புது விதமான சினிமா வந்துட்டுருக்கு, அன்கன்வென்ஷனல் சினிமா வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு கருத்து தானே இருக்கா, இல்லை நீங்கள் வந்து பார்த்து வியந்த படங்கள் இப்போ ரீசெண்டான படங்கள்? நிறைய தமிழ் சினிமா நிறைய மாற்றம் இருக்கும். வெரி குட், எக்ஸலண்ட் நியூ டேலண்ட் இஸ் கம்மிங். வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க, வித்தியாசமாக பண்ணுறாங்க, ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்டு ஐ திங்க் நிறைய சேஞ்சஸ் ஓட தருவாயில் நிற்கிறோன்னு தோணுது. ஸோ வெரி வெரி குட், வெரி ஹெல்த்தி. எனி மூவி இன் பர்டிகுலர் தட் யூ ஹவ் டோட்டலி இம்ப்ரெஸ்ட் வித்? எனக்கு கடைசியில் வந்து ஜிகர் தண்டா ரொம்ப பிடிச்சது, சூதுகவும் ரொம்ப பிடிச்சது, வெற்றிமாறன் படம்லாம் ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி எல்லாம் ஆல் த யங்ஸ்டர்ஸ் ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். அண்ட் உங்களோட படத்தில் வந்து ஹீரோ அப்படிங்கிற கேரக்டரை விட ஹீரோயின் ஆர் மோர் வைப்ரண்ட். தே கிவ் யூ அ லாட் ஆஃப் லேயர்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. தே ஆர் ஃபெமினிஸ்ட்லேருந்து அவங்களுக்குள்ள ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. அந்த விஷயம் ஹவு டு யூ சீ விமன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டெல் அஸ் அபவுட் தட். ஐ திங்க் அந்த ஓப்பனிங் கிட்டத்தட்ட பாலச்சந்தர் பண்ணி கொடுத்த ஓப்பனிங். அவரோட ஹீரோயின்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஹீரோயின்ஸ், வெரி கிளியர். ஸோ வந்து ஒரு முக்கியமான, ஐ மீன் 50% ஆஃப் த ஆடியன்ஸ் ஆர் 50% ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் விமென். அண்ட் அவங்களோட இன்டெலிஜென்ஸு, அவங்களோட சென்சிட்டிவிட்டி, அவங்களோட எபிலிட்டி எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகணும் சினிமாலேயும். அதுதான் ட்ரை பண்ணேன். இன்றைய வந்து இளைஞர்னா வந்து மென் மட்டும் இல்லையே, கேர்ள்ஸ், அவங்களோட தாட் ப்ராசஸும் இம்பார்ட்டண்ட், அவங்களோட ஆட்டிடியூடும் இம்பார்ட்டண்ட்டு. ஒரு மேல் கேரக்டரோட கிளாரிட்டி வரணும்னா அதுக்கு கவுண்டர் பாயிண்ட் ஒன்று வேணும், ஃபீமேல் கிளாரிட்டி வேணும். அதே மாதிரி இது ஆப்போசிட்டும். So how is Tara in this movie? I think Tara is a very strong person. I think she's very good, performed very well, and I think it'll be wonderful to see her on screen. I think எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தோணுனதெல்லாம் நான் கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். பட் தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப பொறுமையாக, ரொம்ப சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ மச் ஃபார். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். தந்தி டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.